அனைவருக்கும் வணக்கம். தவம், தியானம் அவரவர் புரிந்த நிலையில் குருவாக இருந்து கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். சிலர் குரு இல்லாமலும் தவம் செய்து வருகிறார். எப்படி எந்த முறையில் செய்தாலும் விழிப்பு நிலையில் மனம் நிற்க வேண்டும். எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் மனம் நின்றாக வேண்டும். உள்ளுக்குள் நிகழ்காலத்தில் மனம் இருக்க வேண்டும். இதுதான் அனைவரின் இலக்கும். இதற்கான முயற்சிகள்தான் அனைவரும் அவரவர் புரிந்த நிலையில் செய்து வருகிறார்கள். பிறவா நிலை, சீவசமாதி, முக்தி நிலை, பரிபூரண நிலை, இறைநிலை இவையெல்லாம் அடைகின்றது ஒன்றுதான். இந்த முயற்சியில் செய்யக்கூடாததை அகஸ்தியர் தனது பாடலில் கூறுகின்றார். அதை பற்றி பார்ப்போம். மடையனவன் ஜலத்தினுள்ளே இருந்தேன் என்பான். மாடு நிற்கும் யோகமல்லா வித்தையாச்சி. சடை வளர்த்தால் என்ன கண்ணை மூடி சாம்பவி என்றே உரைப்பார் தவமில்லார்கள். உடையவன்தான் நாசி விட்டு மாறிச் செல்வான். அடையோகம் என்பார்கள் உயரத்தாக்கும். ஐயையோ வீண்பாடு அறிந்து கொள்ளே என்று அகஸ்தியர் தனது பாடலில் கூறுகின்றார். தண்ணீருக்குள் மூழ்கி இருந்தேன் என்பவன் மடையன் என்றும், இது மாடு தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கும் யோக வித்தையாச்சு. இதனால் பிறவா நிலையை அடைய முடியாது. மாடு செய்யும் வித்தையை அறிந்து உயர்ந்த நிலையை அடைய முடியாது. சடை வளர்த்து கண்ணை மூடி சாம்பவி முத்திரை என்று கூறுவார் தவமில்லாதவர்கள் என்று அகஸ்தியர் கூறுகின்றார். மூக்கில் ஓடுகின்ற மூச்சை மாற்றி இயங்கச் செய்து இன்னும் அடயோகம் என்பார் உயரத்தாக்கும். ஐயையோ இதெல்லாம் வீண்பாடு என்று அறிந்து கொள் என்று அகஸ்தியர் கூறுகின்றார். மூச்சினை மாற்றி அமைத்து வாசியோகா செய்வதனால் உயர்ந்த நிலையை அடைய முடியாது என்பதை இந்த பாடல்களில் அகஸ்தியர் கூறுகின்றார். பலர் சித்தர்கள் பாடல்களை அறிந்து கொள்ள முடியாமையால் பல பயிற்சிகளை தவறாக செய்து கொண்டு உயர்ந்த நிலை அடைய முடியாமல் போனது மட்டுமல்லாமல் உடலை வருத்தி கொண்டு உடலால் பெருமளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாடல்களை நாம் தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.